வட்ட வட்ட பாறையில ஆம ஓட்ட நோட்டையில நான் என்ன கேட்கறேன்னா, உங்க முன்னோர்கள் உங்க முப்பாட்டன் எல்லாரும் பேரும் சொல்லிட்டீங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? போனை கண்டுபிடிச்சிருக்காங்களா? மைக்கை கண்டுபிடிச்சாங்களா? பிளைட் கண்டுபிடிச்சாங்களா? சாதியை கண்டுபிடிச்சாங்க? இவ்வளவு பேசுற சீமா வர்ணாசிரமனா என்ன, சூத்ரனா யார்? அது ஒரு மேடையில பேசினாங்க. சுத்தி சுத்தி எச் ராஜா ஒரு அறிஞர், அந்த அறிஞர் பேச கேளுங்க. மருத்துவர் ராமதாஸ் கோயிலுக்குள்ள நுழைஞ்சாருன்னா கருவறுத்து போடுவாங்கன்னு எச் ராஜா சொன்னார். அந்த எச் ராஜா அறிஞர். சங்கினா சகனன் எங்கேயோ போன கருமம் இங்க வந்து நிற்குது. யாரு இல்லாத கட்சியில சீமான் குழப்பிட்டு நாருதுனா அதை விட சூப்பரா 2 பேர் குழப்புது. யாருன்னா சாட்ட தரும வரணும், இடுபாவன் கார்த்தியம். சீமான் உட்காந்துங்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. நான் யாராச்சும் குடிச்சு பாத்தீங்கன்னா அங்க சேர் இருக்காரு. இவங்க 2 பேர் தலை வச்சு அந்த குடிச்சு பாருங்க. தலைவர் பிரபாகரன் இவர் கையை பிடிச்சி விரல் வலிக்கிறவங்க இப்படி பண்ண சொன்னாராம். பேர் வட்ட தலைவர் இப்படி பண்ண சொன்னாராம். அந்த ஆளுக்கு செந்தமிழன் யார் பேரு? நல்ல செனத்தவன் இருக்கு. எங்கெல்லாம் அவங்க திட்டுறதும் அவங்க நான் திட்டுறதும் எங்களுக்குள்ள இதெல்லாம் சாதாரணம் சொல்லி சமாதானம் ஆயிடுவாங்க. ஏன்னா 2 பேருக்கே இருக்குது ஒரே ஆளு. கண்ணாடி பார்த்தேவில அங்க முன்னாடி கன்றாவிதா. நடுவில் யூடியூப் சேனல் தோழர் புஷ்பராஜ் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். அதான் நான் கேள்வி. தோழர்களுக்கு வணக்கம். திராவிட பெரியார் கழகம் நடத்தும் ஜாதி மறுப்பாளர் சங்கம் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா சாதி ஒழிப்பு பேசி அப்புறம் சமூக நீதி பேசி எல்லாம் வேற லெவலில் போயின்னு இருக்க நேரத்தில் ஒரு ஆளு 15 வருஷமா பெரியார் பேசிட்டு எனக்கு எதுவும் தெரியாது, பெரியார் எதுவும் பண்ணலன்ட்டு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கணும், முதல்ல இருந்து சொல்லணும். வர்ணாசிரமனா என்ன, சூத்ரனா யாரு, யார் பாப்பா, யார் சத்திரியன், அப்புறம் விஷ்ணு எந்த அவதாரம் எடுத்து விந்திய மலைக்கு இருக்கிற சத்திரெல்லாம் பொண்ணாரு, அவங்க மனைவி யாருக்கு போய் உள்ள பெற்று சூத்ரனா யாரு, அப்புறம் பாப்பா மந்திரம் என்ன சொல்றான், இப்படி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா எதிரிகளை கண்டுபிடிச்சிடறோம், துரோகிகளை கண்டுபிடிக்க முடியல. துரோகி வந்து இப்ப வெளியே வந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியதா இருக்குது. முதல்ல அம்பேத்கரோட சொல்லுவோம், ஒரு அடிமைக்கு அவன் அடிமைன்னு உணர்த்து அவன் தானாகவே கிளந்து எழுவான்னு சொல்றாரு. நம்ம உணர்றோம், உணர்ந்து சொல்றோம். ஆனா சில அடிமைகள் நான் மாற மாட்டேன், அப்படியேதான் இருப்பேன், நீ மாட்டுக்கறி சாப்பிட்டு மாற நிமித்திக்கினேன், ரோட்ல நட, படிக்காத, மாடு மேய், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். ஒரு ஆள் உண்மையே மாற நிமித்திக்கின்னு சீமான் சொல்ற மாதிரி ரோட்ல நடக்கிறான்னு வச்சுக்கோம். எங்க இலங்கைக்கு போய் சிங்களங்கிட்ட சண்டை போட போறானா, ரோடு முனையில இருக்க இல்ல பக்கத்து தெருல இருக்க பக்கத்து ஊர்ல இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போயிட்டு வம்பு பிரச்சனை தான் சொல்லுது. ஒருத்த மாற நிமித்தி எங்கப்பா போறான், பக்கத்துல போய் அவன்கிட்ட சண்டை வாங்கு, அவன்கிட்ட முறைச்சிக்க, படிக்காத, மாடு மேய், ஆடு மேய், இப்படி இந்த கதையை சொல்லுகிறாரு. சொன்னா பெரியார் என்ன பண்ணாரு, எங்க முப்பாட்டம் சொல்லு, எங்க முப்பாட்டம் யாரு, எங்க முன்னோர்கள் இல்லையா, நீங்க எதுக்கு, அம்பேத்கர் எதுக்கு, அம்பேத்கர் தமிழரா, இப்படி பல கேள்வியை கேட்டு இருக்கிற ஆளெல்லாம் குழப்பிடுறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, உங்க முன்னோர்கள் உங்க முப்பாட்டன் எல்லாரும் பேரும் சொல்லிட்டீங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? போனை கண்டுபிடிச்சிருக்காங்களா? மைக்கை கண்டுபிடிச்சாங்களா? பிளைட் கண்டுபிடிச்சாங்களா? சாதியை கண்டுபிடிச்சாங்க, சாதியை வளர்த்தாங்க, சாதியை கடுமையா ஆதரிச்சு வந்தாங்க. இவ்வளவு பேசுற சீமா வர்ணாசிரமனா என்ன, சூத்ரனா யாரு? அது ஒரு மேடையில பேசினாரா? ஒரு இடத்துல சொன்னாரா? சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்தா இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம விளக்கம் கொடுக்குறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க சுத்தி இங்க சுத்தி எச் ராஜா ஒரு அறிஞர், அந்த அறிஞர் பேச கேளுங்க. அந்த அறிஞர் என்ன சொன்னாருன்னா, ராமதாஸ் கோயில், அவரு மருத்துவர் ராமதாஸ் கோயிலுக்குள்ள நுழைஞ்சாருன்னா கருவறுத்து போடுவாங்கன்னு எச் ராஜா சொன்னார். அந்த எச் ராஜா அறிஞர் இவருக்கு. ரங்கராஜ் பாண்டே பெரிய அறிஞர். இந்த நிலைமைக்கு போய் சங்கினா சகனன் அந்த ரேஞ்சுக்கு வந்து எங்கேயோ போன கருமம் இங்க வந்து நிற்குது. இப்ப சீமான் வந்து ஒன்னும் ஆக சிறந்த ஒரு படைப்பாளா இருக்கு. அவர் எடுத்த படம் என்ன, பாஞ்சாலம் குறிச்சி ஃபர்ஸ்ட் படம். அது என்ன சாதி ஒழிப்பு பேசுற படமா? அந்த படத்துல சாதி பெருமையும் அடிமைத்தனம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எந்த படமும் ஓடல. பெரியார் மேடைகள்ல பேசி வயிறு வளர்த்து நல்லா ஜாலியா இருந்துட்டு அப்புறம் இப்படி அப்படின்னு போய் அங்க சுத்தி இங்க சுத்தி கழுதை தெரிஞ்சு கட்டருமான கதையா. இப்ப கட்சியில யாரும் இல்லை, யாரும் இல்லாத கட்சியில சீமான் குழப்பு இப்படி நாருதுன்னா அதை விட சூப்பரா 2 பேர் குழப்புறது. யாருன்னா சாட்ட தரும வரணும், இடுபாவன கார்த்தியம்.
வடிவேல் சொல்ற மாதிரி மண்டைய வச்சு அண்டை கூடான்ற மாதிரி சீமான் எது பேசினாலும் அண்டை கொடுக்குறாரு. சீமான் உட்காந்துங்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு, நான் யாராச்சும் குனிஞ்சு பாத்தீங்கன்னா அங்க சேர் இருக்காரு, இவங்க 2 பேர் தலை வச்சு அண்டை கொடுத்து பாருங்க. இல்ல பெரியார் சொல்றாரு, உன் சாஸ்திர சம்பிரதாயத்தை விட, உன் முன்னோர்களை விட, உன் வெடிகுண்டு கரியிட்லையை விட உன் அறிவு பெருசுன்றாரு. அது யாருக்கிட்ட சொல்லணும்? சீமான்கிட்ட சொல்லணும். அறிவு இருக்கு அவர்கிட்ட அறிவு இல்லை. வயிறு இருக்குது, அசிங்கமா பேசுற வாய் இருக்குது, ஒரு நடிகையோட வாழ்க்கை அழிச்சு அவங்க கொடுத்த வாழ்க்கை இருக்குது, மாமியார் சொத்து தரலன்னு வருத்தம் இருக்குது. உண்மை அவர் பேசிருக்காரு, எனக்கு சொத்து தரலன்னு வருத்தமா இருக்கிறாங்கிறாரு. அவர்கிட்ட அதெல்லாம் தான் இருக்கு. அவர்கிட்ட அறிவு இருந்தா அவரே எப்படி பண்றாரு? சீமானை ஏன் பேசுறோம்னா, சீமானை ஏன் நம்ம ரொம்ப அவரை ஏன் முன்னெடுக்கணும்னா, சாதி ஒழிப்பு பேசி இன்னமும் சாதி கொடுமை அதிகமா இருக்கு. இப்பயும் நமக்கு வேங்கை விளைய பிரச்சனை தெரியும். இப்ப பைக் ஓட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ரேஞ்சில ஐயா உடைச்சிருக்காங்க. இப்படி பல விஷயம் நடக்குது. இந்த நாடகத்துல குடிமை பெருமை பேசு, குடி பெருமை பேசு. நீ யார் தெரியுமா? நீ எந்த பரம்பரை தெரியுமா? உன் முன்னோர் தெரியுமா? நான் செஞ்சி கோட்டைக்கு போனேன். செஞ்சி கோட்டைக்கு போனா மேல ஏறினேன், ஏறினே இருந்தேன். அங்க போனா ராஜா தங்கிறதுக்கு இடம் இருக்குது. அப்பதான் யோசிச்சேன், ராஜா அங்க இருக்குது, அவருக்கு சோறு தண்ணி வேண்டியதெல்லாம் யார் எடுத்துன்னு வருவா? அவன் ஒவ்வொரு நாளும் மேல போய் சோத்தை கொடுத்துட்டு கீழே வந்து அவனுக்கு பணிவிட பண்ணிக்கிட்டு விவசாயம் பண்ணி ராஜா சொகுசா இருக்கு. அப்பதான் ஒரு ராஜா அவன் குடும்பம் சொகுசா இருக்கிறதுக்கு ஒரு கோட்டையை கட்டி இருக்கிறாரு. இப்ப ராஜராஜ சோழன், அந்த ராஜாலாம் நமக்கு பெருமைன்னா தமிழன் பெருமை அதுதான். தமிழன் ராஜா வரனாயா கோட்டையை கட்டினா ராஜராஜ சோழன் தான். நான் கேட்கிறேன், ராஜராஜ சோழன் தமிழன், அவனுக்கு விசிறி விட்டவன் தமிழன், அவனுக்கு துணி துவைச்சவன் தமிழன், அவனுக்கு முடி வெட்டினவன் தமிழன், அவனுக்கு பணிவிட பண்ணவன் தமிழன். இப்ப எந்த தமிழன் பெருமையை நான் எடுத்துக்கணும்? ராஜாவுக்கு விசிறி விட்டா நான் பெருமை எடுத்துக்கணுமா? ராஜாவுக்கு முடி வெட்டணும்னு பெருமை எடுத்துக்கணுமா? ராஜாவுக்கு துணி துவைச்சன்னு பெருமை எடுத்துக்கணுமா? இதுல எந்த தமிழன் நான்? அப்ப ராஜாவோட பெருமை பேசுறது மூலியமா அவருக்கு பணிவிட பண்ண பெருமை நான் எடுத்துக்கணுமா? உழைக்க மக்களை சுரண்டி ஆண்டாண்டு காலமா ஒரு குடும்பம் ராஜாவோட அவரோட சுயலாபத்துக்காக ஒரு கோட்டையை கட்டி நான் ராஜாவை ஆள்றேன், என் குடும்பத்தை காப்பாத்திக்கணும், அதுக்கு எல்லாம் அடிமையா இருந்த கதை தான் இந்த ராஜா கதை. முன்னோர் கதையும் முப்பாட்டம் கதையும் ஒரு நாளும் முற்போக்க தரதில்ல, அது பிற்போக்க ஆக்கி அடிமையா இருந்த கதையை மட்டும்தான் சொல்லுது. ஆராய்ச்சி பண்ண அதுதான் தெரியும். சீமான்கிட்ட போயிட்டு இலங்கை தமிழ்ல நீங்க என்ன பண்ணீங்க? சீமான் கதையில எனக்கு பிடிச்ச கதை என்னன்னா, அதாவது தலைவர் பிரபாகரனை நம்ம கிண்டல் பண்றதுக்கோ கொச்சப்படுத்துறதுக்கோ நம்ம எப்பவும் விரும்பல. ஆனா அவர் சொல்ற கதை அப்படி. அதாவது சீமான் என்ன பண்றாருன்னா சுட்டு பயிற்சி பண்றாராம், துப்பாக்கி வச்சு அப்படி சுடுறாராம், சுடும்போது தலை கவுந்துருச்சான். அப்ப தலைவர் பிரபாகரனை பார்த்துட்டு என்ன பண்றாராம், எப்பா அப்படி சுடக்கூடாதுப்பா, கை மேல இப்படி வச்சுக்கோ, விரல் வருவீங்க இப்படி பண்ணு. தலைவர் பிரபாகரன் இவர் கையை பிடிச்சி விரல் வலிக்கிறவருக்கு இப்படி பண்ண சொன்னாராம். எப்பேர் வட்ட தலைவர் இப்படி பண்ண சொன்னாராம். இப்படி பண்ண சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இதை கேட்ட இலங்கை தமிழ் நம்ம உண்மையா சாதி ஒழிப்பு எங்க பேசணும்? இலங்கையில தான் பேசணும். ஏன்னா லண்டன்ல பெரியார் பத்தி பேசுற கூட்டத்துல போயிட்டு இலங்கை தமிழர் வந்து பெரியார் யாரு, நீங்க பெரியார் இல்லையா அப்படியான்னு கேக்குறது. அவங்க நேம எங்க போய் கேட்கணும்? சிங்களம் கிட்ட போய் ஈழத்தை கூடா, என் நிலத்தை கூடான்னு சண்டை போடணும். பெரியார் கிட்ட வந்து கேக்குறாங்க, பெரியாருக்கு அவருக்கு என்ன பாக்க? பெரியாரை அவங்க வந்து கேட்கணும், ஏன்னா சாதி வெறி. நீங்க அந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? பிரபாகரனை கேட்கணும், பெரியார் யாரு? அப்புறம் பெரியார் தோழர் இல்ல குளத்தூர் மணி அண்ணன, கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் ஏன் கூட வச்சுக்கிறீங்க? சீமானை வச்சுன்னு ஒரு மெஸ் நடத்திட்டு போயிருக்கலாம்ல, அந்த ஆள் தான் ஆமக்கறி நல்லா சாப்பிடுவான்ல, பெப்பர் போட்டு கொடுங்க, பிரபாகரன் மெஸ் வச்சு நடத்தலாம்னு அங்க போய் கேட்கணும். இலங்கை தமிழ் நம்ம பேசுறப்ப சூழல் எப்படி இருக்குன்னா, இலங்கை தமிழர் சாதி வெறியோடு இருக்கிறாங்க, அதனாலதான் பெரியார் எதிர்க்கிறாங்க. அந்த சாதி வெறியோடு இருக்கிற இலங்கை தமிழ் சொல்ற எல்லாரையும் சொல்லல. அப்ப பிரபாகரன் இப்ப பேசுறது என்ன வருது? ஒரு RSS பிஜேபியால அம்பேத்கர் பெரியார கையில எடுக்க முடியல. அப்ப தமிழர்ல ஒன்று சேர்க்க நீங்க ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப பிரபாகரன் பிம்பத்தை கையில எடுத்து அதுக்கு தமிழர்ல திரட்டி பெரியாரி அம்பேத்கர் எதிரி தமிழர் இல்லைன்னு சொல்லி இப்படி ஒரு கையால பார்த்தாங்க. அதுக்கு கையாளா இருந்த ஆள் தான் சீமான். அந்த சீமான் என்ன பண்றாருன்னா, அதுக்காக இலங்கை தமிழ் ஃபண்டு கொடுக்குறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க. 4 பேர் இருக்கிற கட்சியில நல்லா நக்கு முக்குன்னு சாப்பிட்றான், நல்லா செழிப்பா இருக்கிறான். எனக்கு ஒரு கேள்வி, யாராவது சொல்லுங்க, அந்த ஆளுக்கு செந்தமிழன் யார் பேர் வச்சு? நல்லா செனத்தவள மாதிரி இருக்கிறாங்க, சூப்பரா இருக்கு. இல்ல கடுமையான தாக்குதல்னா கடுமையான அவரு சொல்லாத வார்த்தை. பெரியார் என்ன மண்ணு, பெரியார் என்ன மண்ணை பண்ணாரு, பெரியாரே ஒரு மண்ணு தான் சொல்ற ஆளை பத்தி நம்ம எப்படி சமாதானம் பேசுறது? இப்ப அங்க இருந்து வரோம் நம்ம, சரி இவர் தான் பேசிட்டு விஜய் டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சாரு, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சாரு. அவர் வந்து இல்ல வாழ்த்தின, அவரை வாழ்த்தி
அவர் என்ன சொல்ற, பெரியார் அம்பேத்கர் என்னோட கொள்கை தலைவன். பெரியாரை பத்தி சீமான் இவ்வளவு கேள்வி கேட்டோம், ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஒரு அறிக்கை கூட விடல. இப்ப திருப்பரங்குன்றதுக்கு ஒரு அறிக்கை விடல. இப்ப நமக்கு நிதி தரல, கல்விக்கு நிதி தரல, SC/STக்கான நிதி கம்மி பண்ணிட்டாங்க, தரல. அது எதிர்த்து ஒரு வார்த்தையில ஒரு போராட்டம் இல்லை, எதுக்குமே இல்லை. என்னன்னா சாதியவாதிகளுக்கு தான் சாதியவாதின்னு தெரியாம காட்டிக்காம இருக்கணும்னு ஒரு இடம் தேவைப்படுது. நேரடியா சாதி கட்சியில போய் சேர்ந்தா நான் சாதியவாதின்னு தெரிஞ்சிடும்ன்றதுனால சீமான் கட்சியும் இந்த தமிழக வெற்றிக்காகமா அந்த கட்சியிலும் போய் சேர எல்லாம் சொல்ற ஒரு வார்த்தை, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. எதுக்கு கொடுத்து என்ன பண்ணணும், என்ன தெரியும் அவருக்கு? விஜய் கட்சிக்காரங்க இது வரைக்கும் வாயம் போடுவாங்க, சீமான் வந்து விஜய்க்கு வந்து பணக்கொழுப்பு அப்படின்னு கொந்தளிச்சு வராங்க. யாருக்கு பணக்கொழுப்பு? நீ தான்டா திருநிதி வாங்கி சாப்பிட்றாங்க, 2 பேரும் அடிச்சுக்கிட்ட பார்த்தா ஜாலியா தான் இருக்கு. ஆனா அடிச்சுன்னு என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டேஜ்ல சீமான் என்ன சொல்றாரு, வடிவேல் சொல்ற மாதிரி, நாங்க அண்ணன் தம்பிகளை அப்படிதான் அடிச்சுப்போம், எங்க அம்மா அவன் திட்டுறதும் அவங்க அம்மா நான் திட்டுறதும் எங்களுக்குள்ள இதெல்லாம் சாதாரணம் சொல்லி சமாதானம் ஆயிடுவாங்க. ஏன்னா 2 பேருக்கே இருக்கிறது ஒரே ஆள் கிட்ட. விஜய் RSS BJPயோட நேரடி தொடர்பு தான் இருக்காரு. எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து நிதியை கட் பண்ணிட்டாங்க. நிதியை கட் பண்ணதுக்கு ஒரு நேரடியான ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லை, அறிக்கை விட்டுருக்காரு. பாசிசமா இருக்கும் ஒன்றிய அரசு மாநில அரசு எதுவும் வந்தாலும் எதிர்ப்பு. அப்ப ஒரு ஆளு நேரடியா பிஜேபின்னு சொல்ல பயந்துக்கிட்டு, இந்துத்துவான்னு சொல்ல பயந்துக்கிட்டு, காவின்னு சொல்ல பயந்துக்கிட்டு, நேரடியா அவர் என்ன சொல்றாருன்னா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்ல தைரியம் இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி குறிப்பிடுறதுக்கு தைரியம் இருக்குது, இந்துத்துவான்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை, காவின்னு சொல்ல தைரியம் இல்லை, மோடி ஆட்சின்னு சொல்ல தைரியம் இல்லை, பிஜேபின்னு சொல்ல தைரியம் இல்லை, RSS சொல்ல தைரியம் இல்லை. நேரடியா வர்றப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாரிசு அரசியல் நேரடியா தாக்குறாங்க. அவங்க தாக்குதல்லாம் இங்க இருக்குது. வாரிசு அரசியல் மன்னராட்சி மறந்துட்டாங்க. மன்னராட்சினா என்ன? ஒரு மன்னர் அவர் பிள்ளைய தொடர்ச்சி அவங்க பேர் என்ன ராஜாவாக்குறது மன்னராட்சி. எந்த மன்னர் ஓட்டு போட்டு MLA ஆன, எந்த மன்னர் ஓட்டு போட்டு MLA ஆகி மந்திரி ஆன? இங்க இருக்கிறவங்க என்ன மன்னராட்சியில வந்தா எல்லாரும் ஓட்டு போட்டு MLA ஆகி மந்திரி ஆகி டெபுட்டி CM ஆகுறாங்க. அது அவங்க கட்சியோட பிரச்சனை. நான் நேரடியா கேட்கிறேன், இப்ப நிதி தர மாட்டேன்னு ஒரு அம்மா சொன்னிச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவை, வெங்காயம் சாப்பிடாத அந்த அம்மா. நிர்மலா சீதாராமன் அம்மா எந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாங்க? எந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு அவங்க நிதி அமைச்சரானாங்க? அவங்க பக்கம் இந்த மன்னராட்சி நொன்னராட்சி ஏன் கேட்கல? அவங்க இப்ப நிதி கொடுக்கல, அவங்களுக்கு எதிராக இது வரைக்கும் ஏன் பேசல, ஒரு போராட்டம் பண்ணல? உங்க கட்சியில விஜய் மன்னராட்சின்னு சொல்ற விஜய், சரி அவர் தனிப்பட்ட விஷயம் விட்டுருவான், அவங்க அப்பா படம் தான் அவன் எடுத்தாரு அப்படிலாம் விட்டுலாம். அவங்க கட்சியில புஜியானது யாரு? பல போராட்டங்கள், பல உண்ணாவிரதங்கள், பல சிறைகள் சென்றவரா? ஆதவர்ஜுன் யாரு? உன்னை எக்ஸாம் எழுதிட்டு வந்தாரா? எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனதான் உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பேன்னு எதை வச்சு அவருக்கு கோச்சிங் கொடுத்தீங்க? இப்படி பல கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. சீமான் பத்தி பேசினா அவர் சொன்ன கதையில ஒரு முக்கியமான கதை, எனக்கு பிடிச்ச கதை என்னன்னா, டிவிக்காருக்கும் சீமானுக்குமான ஒரு கனெக்ஷன். டிவிக்கால, அதாவது தமிழக வெற்றிக்காகமா, தப்பா சொல்றேன், தாவேக்கா மன்னிச்சிருங்க, தாவேக்கால ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா இவரு கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன். அவர் மாதிரி அறிவியல் நான் பார்த்தேன். அவர் ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாரு, தமிழ் வணக்கம், வணக்கமே தமிழ் தான், அப்புறம் நான் தமிழ் வணக்கம், தெலுங்கு வணக்கம் ஏதாவது இருக்குதா? அந்த அளவுக்கு தெளிவானவர். அவர் வந்து சீமான ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார். சீமான இன்டர்வியூ எடுக்கிறப்ப சீமான ஒரு கதை சொல்லுது. அவர் வர்றப்ப வந்து மழை பெய்தான், புயல் அடிக்குதான், அப்படியே சிங்களம் வந்து வெடி போடுறான்னா, அப்ப வந்து தலைவர் பிரபாகர் சொல்றாராம், பாத்தியாடா தம்பி, நீ வர்றப்ப மழை பெய்யுது, வானவில் வருது, சிங்களம் பட்டாசு வெடிக்கிறான். ஆமா, தீபாவளி இல்ல, தலைவர் பிரபாகரன் அங்க கொடூரமான போர் நடக்கிறப்ப சிங்களம் பட்டாசு வெடிக்கிறேன்னு சொல்றாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்காதான் ராஜ்மோகன். அவர் தான் இப்ப தாவேக, அது என்ன பேர் மறந்துச்சுங்க கொஞ்சம், அவர் ஏதாவது வெளில வந்தாலும் ஞாபகம் வருவா, இது வரைக்கும் எது வராதனால பேர் மறந்து போகுது, மன்னிச்சிருங்க. சீமான்னா பாட்டு தான். சீமான் பாடிய சில பாடல்கள் தானே, வட்ட வட்ட பாறையில ஆம ஓட்ட நோட்டையில, என்னடா பாட்டு எங்கடா கண்டுபிடிக்கிறீங்க? அப்புறம் ஒரு நல்ல பாட்டு என்னன்னா, கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி கன்றாவிதான். என்ன பாட்டு பாடுறதும் இல்லாத கதையை சொல்றதும், பிரபாகரனை அசிங்கப்படுத்துறதும், தலைவர் பிரபாகரனை கொச்சப்படுத்துறது அவர்தான். இப்ப பிரபாகரனை பேசுறதால இங்க என்ன லாபம் இருக்கு? எதுக்கு அவரை பேசணும்? அவரை பேசி அவரையா கொச்சப்படுத்தணும், நம்மளே அவரை கிண்டல் பண்ண வைக்கணும். இப்படி கொடூரமான கேள்விலாம் இருக்கு. சீமானே பாட்டு பாடுறப்ப
சீமானுக்கு நம்ம ஒரு பாட்டு பாடுறோம். டே சரிடா, இது சாரா மாதிரி வரிடா, ஜாதி ஒழிப்பது கூறிடா, எல்லாம் மாஸ்க் போட்ட நரிடா, நான் தட்டுல கொம்புன்னு நிக்கல 10 தலை புரியுதா, நாங்க 10 தலை புரியுதா, 10 தலை நான் சுத்து போட்டேன்னா ஒத்த தலை நீ நின்னதில்லை, உன் பெத்து குண்டெல்லாம் கொத்து கும்பலா செத்த பாம்பா ஒரு சத்தம் இல்லை, மாமானா மாறின சீமான தேடி சாமான தூக்கி நாங்க சுத்தவில்லை. இதோட உரையை முடித்து கொள்கிறோம்.